ஹாய் ஹலோடா மிஸ், நான் உங்களுடைய நிஷா. நல்லா இருக்கீங்களாடா? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இது ஹிடன் லவ் லாஸ்ட் பார்ட்டு தான்டா. இதை முடிக்க போகிறேன். இது ஒரு ஸ்பெஷலாக கூட நீ எடுத்துக்கலாம், ஸ்பெஷல் எபிசோடாக கூட. ஓகேடா, நான் வந்துட்டு நேற்று தான் 2 விட்டேன், இன்றைக்கி 3. இது சீக்கிரமாக முடிக்கணும். ஏன்னா ஜேகேயோட பர்த்டே வருது. அவனுக்கு ஒன் ஷாட் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு எஃப்எஃப் ஒன்று அதையும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் விடணும். அதனால தான் இது சீக்கிரமாக பேசலான்ட்டு வந்திருக்கேன்டா. ஓகே, ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்புறம் முன்னாடி பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து ஃபுல் ஸ்டோரியும் பாருங்களா. ஓகேடா, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கடைசியாக வந்துட்டு ஜிமின், ஜேகே, அப்புறம் ஜூங் எல்லாமே ஒரு ட்ரூத் ஆர் டேர் கேம் தான் விளாண்டுட்ருப்பாங்க. அப்போ கடைசியாக ஜேகே தான் பேசியிருப்பான். அதோட முடிச்சிருக்கேன். எல்லோரும் இப்போ அவங்கவுங்க தூங்க போயிருப்பாங்க. ஜேகே மட்டும் மாடியில் நின்றுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு நின்றுட்டுருப்பான். என்ன ஜிம்மின் வந்துட்டு ஜேகே சொன்னாலும் எழுந்திரிச்சு போயிருப்பான். அப்போ வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். இப்போ ஜூங் தான், என்ன நீ தூங்க வரலையா, நின்றுட்டு என்ன பண்ணுற அப்படிங்கும்போது, ஜூங் பாத்தியா ஜிம்மின் என்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிறான், என் ஃபேஸை கூட பார்க்க மாட்டேங்கிறான் ஜூங், நான் என்ன தான் பண்ணுறது இதுக்கு மேலே அப்படிங்கும்போது, கொஞ்சம் பொறுமையாக இரு ஜங்குக், நீ பேசினது அப்படி இவ்வளோ வருஷம் லவ் பண்ண ஒரு பையனை லவ் இல்லை அப்படி இப்படின்னு நீ பேசினீன்னா அவன் இப்படி எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகிருப்பான் அப்படின்ட்டு அவனை பார்க்கும்போதே உனக்கு தெரியுதுல்ல. கொஞ்சம் பொறுமையாக இரு. அதெல்லாம் ஜிம்மன் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டான். ஏன்னா இப்போயும் உன்னை ஜிம்மன் எவ்வளோ லவ் பண்ணுறான்னு அவனோட கண்ணிலேயே தெரியுது அப்படின்னு சொல்லும் போது, இப்போ ஜேகே தான் நிற்பான். சரி நீ வா, ஃபீல் பண்ணிவிட்டு அப்படின்ட்டு ஜூங் தான் போயிடுவான். இப்போ ஜேகே தான் ரொம்ப ஃபீல் பண்ணி நிற்பான். இப்போ யாரோ நடந்து வர மாதிரி சவுண்ட் கேட்கும். அப்போ ஜேகே பார்ப்பான். பார்க்கும்போது ஜிம்மன் தான் வந்துட்டுருப்பான். அப்போ ஜேகே நிற்கிறத பார்த்துட்டு ஜிம்மன் அப்படியே நிற்பான். இப்போ ஜேகே தான் ஜிம்மனை பார்ப்பான். ஜிம்மன் ஜேகேவை பார்த்துட்டு ரிட்டன் போகிறதுக்கு போவான். அப்போ ஜேகே தான், ஜிம்மன் ஒரு நிமிஷம் நில்லு ஜிம்மன் அப்படிம்பா. இப்போ ஜிம்மன் தான் அப்படி நின்றுட்டு திரும்பி பார்ப்பான் ஜேகேவை. இப்போ ஜேகே தான், ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ், நான் பேசுகிறத மட்டும் கேட்டுட்டு நீ போ அப்படிங்கும்போது ஜிம்மன் நின்ற இடத்துல தான் நின்றுட்டுருப்பான். இப்போ ஜங்குக் தான் ஜிம்மன் கிட்டே வந்துட்டு, ஜிம்மன் நான் பேசுனது உனக்கு பிடிக்கலையா? உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால தானே என்னை பேச மாட்டேங்கிற, என்னை பார்க்கக்கூட மாட்டேங்கிற. எனக்கு தெரியல ஜிம்மன், நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன், ஏன் இப்படிலாம் நான் பண்ணேன், எதுவுமே எனக்கு தெரியலை. ஏன்னா நான் உன்னை அப்படி ஒரு தாட்டில் நான் பார்க்கலடா. உன்னை ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்கிறேன், நான் அதை வேணால் உண்மையே சொல்கிறேன். உன்னை ஏர்போர்ட்டில் பார்த்தப்ப நான் ஃபால் ஆகிட்டேன் உண்மையில். ஆனால் அப்பையும் என் மைண்டில் என்னோடய தாட்டில் நீ சுகாவோட பிரதர் அப்படிங்கிற ஒரு இது மட்டும்தான் இருந்துச்சு. நான் உன்னை அப்படி பார்க்கல ஜிம்மன். ஆனால் நீ எனக்கான எழுதுகிற அந்த டைரியில் என்னை மட்டுமே நீ எவ்வளோ லவ் பண்ணுற, எனக்காக மட்டும் இப்படிலாம் நீ இருக்கிற, நம்ம எப்படி 2 பேரும் வாழ போகிறோம் அப்படின்லாம் நீ எழுதி வச்சுருக்கதை பார்க்கும்போது நான் எப்படி உன்னை மிஸ் பண்ணேன், நான் ஏன் உன்னை லவ் பண்ணலை, நீ கண்ணுக்கு நீ ஏன் அந்த மாதிரி தெரியல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் இப்போ எனக்கு ஒரு சான்ஸ் கொடு ஜிம்மன், நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன், உன் கூட நான் இப்படிலாம் இருக்கணும் நீ எழுதிக்கோ, அது மாதிரி நான் உன் கூட இருக்கணும் ஜிம்மன், ப்ளீஸ் எனக்காக எல்லாத்தையும் மறந்துட்டு என்னை மறுபடியும் லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது ஜிம்மன் எதுவுமே சொல்ல மாட்டான். ஜங்குக்கை பார்த்துக்கிட்டே இருப்பான். இப்போ தான் ஜங்குக்கு வந்துட்டு ஜிம்மன் பக்கத்தில் வந்து இப்படி ஜிம்மனோட கையை பிடிச்சி, ஜிம்மன் உண்மை ஜிம்மன், நான் என்னை தொடாத, என்னை பக்கத்தில் வராத அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்று நான் பேசினேன். ஆனால் அந்த வேர்ட்ஸ் எவ்வளோ பெரிய ஹர்ட்டாக அவனுக்கு கொடுக்குன்னு எனக்கு இப்போ தெரியுது. ஜிம்மனா மன்னிச்சிரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை தான் பிடிப்பான். இப்போ ஜிம்மன் வந்து ஜங்குக்கை பார்த்து, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஜங்குக், ஆனால் இது சரியா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் தான் போயிடுவான். இப்போ ஜங்குக் தான் ஜிம்மன் போனதை பார்த்துட்டு, இன்னும் நான் என்ன பண்ணணும் ஜிம்மன், தப்பு பண்ணிட்டேன், நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அந்த தப்பை திருத்திக்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடு ஜிம்மன், அந்த ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு, என்னை பேசாமல் என்னை சாகடிக்காது ஜிம்மன், உன்னை பார்க்கும்போதுலாம் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஜிம்மன், ப்ளீஸ்டா என்கிட்ட திரும்பி வந்துரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் சொல்லிகிட்ருப்பான். இப்போ மறுநாள் காலையில் தாண்டா ஆயிரும். எல்லோரும் கல்யாணத்துக்கு தான் கிளம்பிகிட்ருப்பாங்க. ஜேகே, ஜிம்மன், அப்புறம் வந்துட்டு லீ எல்லோரும் தான் கிளம்பிகிட்ருப்பாங்க. இப்போ எல்லோரும் கிளம்பி மேரேஜ் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பார்க் மாதிரி இருக்கும், அங்கே தான் மேரேஜ் நடக்கும். அந்த மேரேஜுக்கு எல்லோரும் போயிடுவாங்க. போயிட்டு இப்போ சுகாவும் தயாங்கும் கிளம்பி ப்ரைடல் லுக்கில் அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருப்பாங்க. பக்கத்தில் நம்ம ஜூங், ஜங்குக், அப்புறம் லீ, ஜிம்மன் எல்லோரும் அங்கே நிற்பாங்க. அப்போ ஜூங் தான், மச்சான்
ப்ரைடல் லுக்கில் வேறு லெவலில் இருக்கீங்களா நீனும் தயாங்கும். சூப்பர்ரா வாழ்த்துக்கள், கங்க்ராஜ். 2 பேரும் சண்டை போட்டுக்காமல் ஹாப்பியாக இருக்கணும்டா அப்படிங்கும்போது, டேய் இன்னும் கல்யாணமே முடியல அதுக்குள்ளே என்னடா, இல்லைடா ஃபஸ்ட்டு விஷயம் நான் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை தான் ஜூன் ஹக் பண்ணுவான். சரி ரொம்ப பாசத்தை பழியாத போய் அங்கிட்டு போய் கெஸ்டெல்லாம் பாரு அப்படிங்கும்போது, வந்துட்டு ஆள் பக்கத்தில் இருந்தோன்னே இப்போ ஃப்ரெண்டு தெரியல உனக்கு அப்படிங்கும்போது, டேய் போடா அப்படின்ட்டு இப்போ ஜங்குக் தான் மச்சான் கங்க்ராஜ்ரா அப்படிமா, தேங்க்ஸ்டா மச்சான் அப்படின்ட்டு ஒரே சுகாக்கு ஷையாகும். இப்போ தயாங் தான் பக்கத்தில் நிற்பான். இப்போ லீ தான், தயாங் ரொம்ப வெக்கப்படுறீங்க இன்றைக்கி அப்படிங்கும்போது, சும்மா இரு லீ அப்படின்னு தயாங் சொல்லுவான். இப்போ சுகா தான் தயாங்கை பார்ப்பான். இப்போ மேரேஜ் நடக்கும். சுகாவும் தயாங் தான் ரிங்லாம் மாற்றிக்கிட்டு மேரேஜ் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் கீழே நின்று தான் கிளாப் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ எல்லோரும் கிஸ் அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க. தயாங் சுகாவும் கிஸ் பண்ணிக்க சொல்லி நம்ம ஜூங் தான் டேய் மாப்பிள்ள கிஸ்ஸை குடுறா அப்படின்பா. சுகா டேய் சும்மாறா அப்படின்ட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை கொடு அப்படின்ட்டு இப்போ கிஸ் கொடுக்க சொல்லி எல்லாம் தான் கத்துவாங்க. இப்போ சுகா தான் தயாங் கிட்ட வந்துட்டு, தயாங் அப்படிங்கும்போது சொல்லு சுகா அப்படின்ட்டு சொல்லுவான் தயாங்கு. இப்போ சொல்லிகிட்டே இருக்கும்போது சுகா தான் தயாங்களை பிடிச்சி கிஸ் பண்ணிடுவான். கிஸ் கொடுத்துக்கிட்டே ஒரு 5 மினிட்ஸ் மேலே இந்த கிஸ் கொடுத்துட்ருப்பாங்க. எல்லோரும் வேகமாக கையை தட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஜங்குக் தான் ஜிம்மனை பார்ப்பான். ஜிம்மன் ஜங்குக்கை பார்ப்பான். ஜிமின் வந்துட்டு ஜங்குக் பார்க்குறத பார்த்துட்டு இப்படி கீழே குமிஞ்சிக்கிட்டு லைட்டாக ஸ்மைல் வேறு பண்ணுவான். இப்போ ஜங்குக் வந்துட்டு அவனோட லிப்பை பைட் பண்ணிவிட்டு இருக்கும்போது ஜூங் தான் மச்சான் நெக்ஸ்ட்டு நீ தானே அப்படிங்கும்போது, என்னது நெக்ஸ்ட்டு நானா அப்படிங்கும்போது, டேய் மேரேஜை சொன்னான்டா இவன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூங் தான் ஜங்குக்கை பற்றி சிரிப்பான். இப்போ மேரேஜ்லாம் முடிஞ்சு எல்லாம் வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்க தான் வந்துட்டுருப்பாங்க. இப்போ வந்துட்டு ஹைஜின் அப்புறம் ரிஸ் அப்புறம் நிஷு எல்லாம் தான் வந்திருப்பாங்க. இப்போ ரிஸ் தான் வந்துட்டு சுகா அண்ணா ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு கை கொடுப்பா. தேங்க்ஸ் ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, தயாங் அண்ணா உங்களுக்கும் தான் அப்படின்னு சொல்லும்போது, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ பக்கத்தில் தான் ஜிம்மன் நிற்பான் தயாங் பக்கத்தில். அப்போ டேய் என்னடா ஊருக்கு வந்ததுலேருந்து ரிஸ்ஸை கண்டுக்கே உனக்கு தெரியல அப்படின்பா. அடியே நீ எங்கடி வந்த, உனக்கு தான் வந்துட்டு ஃப்ரெண்டை பார்க்க வர நேரமே இல்லை அப்படிங்கும்போது, டேய் என்னடா பண்ண சொல்கிற, வெளியே விட மாட்டேங்கிறானுங்கடா, பார்த்தாலும் இந்த குடும்பத்தில் சிக்கிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே அப்படிங்கும்போது, ஒன்று அப்படி தாண்டி வச்சுக்கணும், இல்லைன்னு வச்சுக்கோயேன் நீ இருக்கியே அப்படிங்கும்போது, சரி வாயை மூடு. ஆமாம் ஹைஜின் வந்திருக்கானா அப்படிங்கும்போது, தோ அங்கே நிற்கிறான் பாரு அப்படிங்கும்போது, லீ பக்கத்தில் தான் ஹைஜின் நிற்பான். டேய் யாரா அது அப்படிங்கும்போது, அதுவா அது என் ஃப்ரெண்டு லீ தான் உனக்கு தெரியும்ல அப்படிங்கும்போது, தெரியும் அவன் என்ன ஹைஜின்ட்ட இப்படி சிரித்து பேசிக்கிட்டு இருக்கான் சரியில்லை அப்படிங்கும்போது, ரிஸ்ஸு நான் உனக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கிங் நியூஸ் சொல்ல போகிறேன் அப்படிங்கும்போது, என்னடா அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லை அவன் ஹைஜினை லவ் பண்ணுறான் லீ அப்படிங்கும்போது, அடப்பாவி ஒரு நண்பனோட வாழ்க்கையை வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து கெடுத்திருக்க பற்றியா, நீ தான்டா உண்மையான நண்பன் அப்படிங்கும்போது, சரி விடுடி அப்படியே நீ இப்போ ஹைஜினை கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படிங்கும்போது, அது உண்மை தான் சைட்டிலேயே வாழ்க்கை போயிடுச்சு, சரி நல்லா இருந்துட்டு போகிறாங்க அப்படின்ட்டு அது ரிஸ்ஸு தான் சொல்லிகிட்ருக்கோம். இப்போ ரிஸ்ஸு தான் போயிட்டு ஹைஜின்ட்ட, ஹைஜின் எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும். நல்லா இருக்கேன் ரிஸ், நீ எப்படி இருக்க அப்படின்னு ஹைஜின் கேட்பான். நல்லா இருக்கேன் அப்படிங்கும்போது, லீ தான் இது யார் அப்படின்னு கேட்பான். இதுவா இது நான் ஜிமன் ரிஸ்ஸு எல்லாம் ஒன்றா படித்த ஃப்ரெண்டு அப்படிங்கும்போது, ஓ அப்படியா. அப்புறம் லீ தான் ரிஸ்ஸுக்கிட்ட ஹாய் ரிஸ் அப்படிங்கும்போது, ஹாய் அப்படிப்பா ரிஸ்ஸு. இப்போ அப்புறம் ஹைஜின் ஏதோ போய்கிட்டு இருக்குன்னு ஜிம்மன் சொல்கிறான், உண்மையா அப்படிங்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜின் தான் சிரிப்பான். இப்போ லீ தான் ஆமாம் உண்மை தான் அப்படிங்கும்போது, ஓ அப்படியா சரி நான் ஒன்று சொல்லணும் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லும்போது, என்ன அப்படின்னு லீ கேட்பான். அதுவா ஹைஜினை நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, லவ் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனால் ஹக்லாம் பண்ணாத, அவனுக்கு ஹக் பண்ணா அலர்ஜி அப்படிங்கும்போது, என்னது ஹக் பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு லீ சொல்லுவான். ஆமாம் ஹைஜினை ஹக்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸு தான் சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போயிடும். இப்போ ஹைஜின் தான் சிரிப்பான். என்னது ஹக் பண்ணக்கூடாதா, இதே என்னடா எனக்கு வந்த சோதனை அப்படிமா லீ. அது ஒன்றும் இல்லை, சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு கொஞ்சம் அலர்ஜி இருக்குது. ஸோ நான் அவ்வளோவா யார்கிட்டையும் டச்சிங்கில் இருக்க மாட்டேன். பட் இப்போ சரியாயிடுச்சு அப்படிங்கும்போது, சரியாயிடுச்சுல அப்படின்னு லீ சொல்லுவான். சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜின் தான் சிரிப்பான். அடி பாவி என் வாழ்க்கையை வந்துட்டு இப்படி பண்ணி விட்டு போறியே அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜின் தான் ரிஸ்ஸை பார்த்து சிரிப்பான். இப்போ ரிஸ்ஸு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்புறம் ஜிமின் கிட்டே போய், சரி ஜிமின் நான் கிளம்புனேன், அந்த வேலைலாம் முடிஞ்சு கொஞ்சம் ஹார்ட்
வலிக்குதுடா அப்படிங்கும்போது, சரி சரி விடு அப்படிங்கும்போது, விட்டு தான் ஆகணும். அப்புறம் நல்லா தான் இருக்காங்க அவங்க 2 பேரும் ஜோடி. சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது, ஏன்டி இருந்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவான் ஜிம்மன். போகணும்டா அப்படிங்கும்போது, சரி சரி பார்த்து போ அப்படின்னு சொல்லுவான் ஜிம்மன். சரி நீ என்ன ஊருக்கு கிளம்புறியா அப்படின்னு கேட்பா. ஆமாம் நான் இன்னும் ஒரு 2 டேஸில் கிளம்பிடுவேன். ஏதோ இங்கே இருக்க போகிறேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதுவா எனக்கு பிடிக்கலடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் ஜிம்மன் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்ன ஒன்று ஜங்குக் அப்படி பார்க்குறாரு, 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா? இப்படி தான் இருக்குது அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? அப்போ 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருக்கீங்களா நான் நினச்சேன் அப்படின்னு பாரிசு. அதுவா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லைண்ணா இருக்குதானே. சரி சரி அடுத்து உன் கல்யாணத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விசுதா போயிடுவா. இப்போ தயான் சுகா நீடு தான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நிறைய பிக் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு பர்சன் தான் மாமா அப்படின்ட்டு வருவான். இப்போ ஐயோ வந்துட்டாடா இவன் அப்படின்ட்டு ஜூங் தான் டேய் யாரா அப்படின்ட்டு கேட்பான். சுகா தான். அதுவா அந்த வராப்பர் அப்படிங்கும்போது, டேய் மாமா எங்கடா போனேன், கல்யாணம் மேரேஜ் ஃபுல்லாக ஒன்று தான் தேடிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, நீ ஏன்டி என்ன தேடுற அப்படிங்கும்போது, அதுவா ஒரு சைட் அடிக்க தான் அப்படின்பா அந்த பர்சன். அது நம்ம நிஷு தான். டேய் மச்சான் என்னை மட்டும் எப்படியாவது காப்பாற்றிடுறா அப்படிங்கும்போது, ஏன்டா உனக்கும் நிஷுக்கும் ஆகவே மாட்டேங்குது. ஆமாம் ஆகவே ஆகாதுடா, எப்போ பார்த்தாலும் ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டே வந்துருப்பாடா என்கிட்ட அப்படிங்கும்போது, டேய் பாவம்டா அப்படிங்கும்போது, யார் அவளா பாவம் அங்கே பார் ஒரு பச்சை மண்ணை கதற விட்டுட்டு இங்கே வந்து என்ன சைட் அடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, சுகாதா டே யாரா அவர் அப்படிங்கும்போது, அதுவா அவள் புருஷன் அப்படின்னு சொல்லுவான். என்னது புருஷனா? ஆமாம் புருஷனை வச்சுக்கிட்டே தான் என்னை சைட் அடிக்கிறான், அதுவும் கொஞ்சம் நெஞ்செல்லாம் சைட் அடிக்க மாட்டேங்கிறான், இந்த மனுஷன் கதறா இருப்பான் அப்படிங்கும்போது, இருந்தாலும் அவளுக்கு ரொம்ப தைரியம்டா அப்படிங்கிறது. அது தைரியம்தான், கொஞ்சம் நெஞ்சு தைரியம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நிச்சயதான் டேய் இங்கே வாடா அப்படின்ட்டு கூப்பிடுவான் அஞ்சுங்க. என்னடி வர முடியாது போ. இல்லை நீ இப்போ வராட்டி அவ்வளோதான், அப்புறம் வந்து கிஸ் பண்ணி விட்ருவேன் அப்படிங்கும்போது, பாவி எப்படி பேசுகிறா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜங்குக் தான் வருவான். ஹே நிஷு எப்படி இருக்க அப்படின்னு கேட்பான். நல்லா இருக்கேன் ஜங்குக், நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்பான். நல்லா இருக்கேன். அப்புறம் ஜங்குக் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லுவா. என்ன அப்படிங்கும்போது, இங்கே கிட்ட வாய அப்படின்னு கூப்பிடுவா. இப்போ ஜங்குக் தான் அப்படி கிட்ட வந்துட்டு, அப்புறம் இதோ அங்கே நிற்கிறான்னு அந்த பையன் ஒன்று சைட் அடிச்சுட்டே இருக்கான் ஜங்குக், நீனும் அவனும் சூப்பர் பேர். ஐ திங்க் எனக்கு உங்கள் 2 பேர் பேரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, எப்படி அப்படின்னு கேட்பான். அதுவா அது அப்படி தான், நெக்ஸ்ட்டு உன்னோட கல்யாணத்துக்கு நான் வரும்போது நீ அவன் கூட பேராரு அப்படிங்கும்போது, அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்க அப்படிங்கும்போது, உண்மையாவாடா ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது, தேங்க்யூடி அப்படின்னு சொல்லுவான் ஜங்குக்கு. இப்போ டேய் ஜங்குக் இந்த ஜூங்கு பையன் ஓவராக பண்ணிகிட்டு இருக்கான்டா அப்படிங்கும்போது, என்ன ஓவராக பண்ணுறான்? ஆமாம் நான் கூப்பிடுறேன் கொஞ்சமாவது மதிக்கிறானா பற்றியா அப்படிங்கும்போது, ஏன்டி இப்படி பண்ணுற, உனக்கு கல்யாணம் ஆகி புருஷன் இருக்காரி, அவன் தான் ஒண்டி கட்டையாக சுற்றுறாரு, நீ அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்க பற்றியா? அதுவா அதெல்லாம் கண்டுக்காத, எனக்கு ஜூங்னா எவ்வளோ பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல ஜாங்குக் அப்படிங்கும்போது, எல்லாம் தெரியும், காலேஜ் ஃபுல்லாக நீ அவனை ஃப்ளர்ட் பண்ணுறதும் அவன் ஒன்றை விட்டு ஓடுறதும் இப்படி தானே நடக்கும் அப்படிங்கும்போது, ஆமாண்டா ஜங்குக் இப்போ வரையும் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான் அப்படிங்கும்போது, இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லையாடி, உனக்கு கல்யாணம் ஆகி அந்த மனுஷன் அங்கே பாரு நிற்கிறாரு, அவரை போய் லவ் பண்ணுறி அப்படிங்கும்போது, அவனையும் தான் லவ் பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு ஜூங் வேணுமே அப்படிங்கும்போது, டேய் என்னை யாராவது காப்பாற்றுங்கடா இவகிட்ட இது அப்படின்னு ஜங்குக் சொல்லிகிட்டு இருப்பான். இப்போ நிஷு தான் போய் சுகாட்ட தான் கங்க்ராட் சுகா அப்படின்னு கை கொடுப்பான். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங்கிட்டே கை கொடுத்துட்டு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்பாடா கிளம்பிட்டேன் அப்படிங்கும்போது, ஜூங் எங்கே போனாலும் உன்னை நான் விட மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நிஷு தான் போயிடுவா. இப்போ நிஷுவோட ஹஸ்பண்ட் தான் வந்து ஜூங் கிட்ட, நான் வேணா உங்களுக்கு எழுதி தரேன், தயவு செஞ்சு இவளை வச்சுக்கோங்க அப்படிங்கும்போது, ஏங்க சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் தான் போயிடுவார். இப்போ ஜங்குக்கும் ஜூங்கு தான், பாத்தியா ஒரு மனுஷனோட அவல்நிலையை பற்றியா அப்படின்ட்டு 2 பேர் தான் சிரிச்சுட்டு இருப்பானுங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி ஈவினிங் தான் வந்துடும், மேரேஜில் எல்லாமே முடிஞ்சு ஈவினிங் ஆயிரும். இப்போ எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. ஒருத்தவங்களாம் கிளம்பி இப்போ ஜங்குக் ஜூங் அப்புறம் தயாங் சுகா ஜிமன் லீ இவங்க மட்டும் தான் இருப்பாங்க. இப்போ ஜூங் தான், டேய் நைட்டு பார்ட்டி தானே அப்படிங்கும்போது, ஏண்டா எவன் எப்படி போனாலும் உனக்கு பார்ட்டி தானே, என்னடா இப்போ என்ன கல்யாணம் நடந்து ஹாப்பியாக தானே முடிஞ்சிச்சு, பார்ட்டிலாம் இல்லாமல் ஃபுல்ஃபில்லாம் ஆகாது, எல்லாம் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ சுகா தான், டேய்
டயர்டாக இருக்குடா அப்படிங்கும்போது, அதெல்லாம் டயர்ட்லாம் இருக்காது, உனக்கு எப்படி மச்சான் டயர்ட் ஆகும், நீ புது மாப்பிள்ளை வேற அப்படிங்கும்போது, ஜங்குக் இவன் எதுவும் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சுகா சொல்லுவான். நான் என்ன கேட்குறது, அவனோட இதுக்கு தான் அவன் திரியிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டாய் நான் என்னமோ கொலக்குத்தா பண்ண மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டீங்க, சரி எல்லாம் கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தான் கிளம்பி வீட்டுக்கு தான் போயிடுவாங்க. வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சரி சுகா தான் ஓகே எல்லாம் பார்ட்டிக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு பார்ட்டிக்கு தான் ஒரு ஹோட்டல் அவங்க எப்போயும் மீட் பண்ண ஹோட்டலுக்கு தான் எல்லாம் பார்ட்டி சுகா அரேஞ்ச் பண்ணியிருப்பான். எல்லாம் அங்கே தான் போயிருப்பாங்க. போயிட்டு எல்லோரும் பேசி சிரிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஜூங் தான் சுகாட்ட, டேய் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு, அப்புறம் என்ன மச்சான் இன்றைக்கி நைட்டு என்ஜாய் தான் அப்படிங்கும்போது, அறிவு கெட்டவண்டி சின்னலாம் இருக்காங்கடா அப்படிங்கும்போது, ஏன் மச்சான் நான் என்ன சொல்லக்கூடாதுதான் சொல்கிறேன், அவனுங்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியும் அப்படிங்கும்போது, எல்லாம் தெரியும் தான் அப்படின்ட்டு இப்போ சுகா தான் தயாங்க பார்ப்பான். தயாங் உடனே ப்ளஷ் ஆகி அப்படியே கண்ணை 2 அப்படி சவந்துடும். இப்போ ஜூங் தான் ஐயோ வெக்கமா தயாங் அப்படிங்கும்போது, சரி சும்மா ஒரு பொறுக்கி அப்படின்னு சொல்லும்போது, சரி 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 அப்படின்ட்டு ஜூக் தான் சரி மப்பு. இங்கே ஜங்குக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிப்பாக குடிச்சிட்டு சிமினை பார்த்துக்கிட்டே குடிச்சிட்டு இருப்பான். ஜங்குக்கோட பார்வை அவ்வளோ ஹாட்டாக இருக்கும் சிமினை பார்க்குறது. சிமினுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். இப்போ சிமன் தான் ஜேகேவை பார்க்க முடியாமல் கீழே குமிஞ்சிக்குவான். இப்போ ஜூங் தான் மச்சான் என்ன மச்சான் பண்ணுற அப்படிங்கும்போது, அதுவா ஜூங் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஜிமினை பார்த்துட்டு சொல்லும் போது, அப்படின்ட்டு ஜூங் தான் சொல்லுவான். இப்போ எல்லோரும் சரி மப்பு தயாங் ஜிமின் இவங்கெல்லாம் குடிச்சிருக்க மாட்டாங்க, இவங்க ஏன் இப்படி இங்கே வந்திருக்காங்கன்னா ஏன்னா இவங்களை குடிச்சிட்டு தூக்கிட்டு போகணும்ல, அதனால தான். இப்போ எல்லாம் முடிச்சுட்டு சுகா தான் தயாங் கிளம்பலாமா அப்படிம்பா. சுகா இன்றைக்கி ரொம்ப குடிச்சிட்ட அப்படிங்கும்போது, நான் என்ன பண்ணுவேன், இந்த ஜூங் தான் எனக்கு ஊற்றி கொடுத்துனான் அப்படிங்கும்போது, அடப்பாவி சந்தோஷத்தில் நீ எடுத்து குடிச்சிட்டு நான் குடிச்சேங்கிற ஊற்றி கொடுத்தேங்கிற பற்றியா பாரு, இந்த கரடி வேற என்ன முறைக்குது அப்படிங்கும்போது, ஓ புரிச்சல நான்லாம் குடிக்க வைக்கல, அவன் தான் குடிச்சிட்டான் அப்படிங்கும்போது, எல்லாம் ஒன்னாடி தான் பாத்தின்ட்டு அப்படிங்கும்போது, பாத்தி தானடா கேட்டேன், அதுக்கு என்னடா இப்படி பண்ணுற அவன் குடித்ததுக்கு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஜூங் தான் சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ தயாங் தான் சரி நான் சுகாவை கூப்பிட்டு கிளம்புறேன் நீங்கள் எல்லாம் வாங்க அப்படின்ட்டு ஜூங் தான் பத்திரமா கூட்டு பெரியவில்லை தயாங் அப்படிங்கும்போது, எல்லாம் தெரியும் நீ பூடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங்கும் சுகாவும் தான் கிளம்பிடுவாங்க. இப்போ லீ தான் ஜிமன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு நான் வரேன் அப்படிங்கும்போது, எங்கே லீ போகிற அப்படின்னு ஜிமன் கேட்பான். ஒரு கொஞ்சம் வேலை இருக்குது ஜிமன் அப்படிங்கும்போது, என்ன ஹைஜனை பார்க்க போறியா அப்படிங்கும்போது, சரி அதான் கேட்டுட்டில்ல, ஆமாம் அதுதான் அப்படிங்கும்போது லீ தான் சொல்லிவிட்டு ஹைஜனை பார்க்க கிளம்பிடுவான். இப்போ ஜங்குக் அப்புறம் சிமன் மட்டும் தான் இருப்பாங்க. இப்போ ஜூங் தான் சிமன் கிட்ட, சிமன் நீ கிளம்பலையா அப்படிங்கும்போது, இப்போ கிளம்பிட்டேன் நான் போயிட்டு வரேன் அப்படிங்கும்போது, இப்போ ஜங்குக் தான் டேய் ஒரு நிமிஷம் நிற்க சொல்கிறா அப்படிங்கும்போது, ஏன் நீ சொல்ல மாட்டியா, நிற்க சொல்கிறா அப்படிமா. சிமன் தான் நிற்பான். எனக்கு அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கும்போது, என்ன பேசணும், டேய் பேசணும்டா அப்படிங்கும்போது, ஏமா ஜிமன் உங்ககிட்ட ஜங்குக் பேசணுமா அப்படிங்கும்போது, எனக்கு எல்லாம் தெரியுது ஆனால் நான் யாருக்கிட்டையும் பேசுகிற முடியல இல்லை அப்படிங்கும்போது, இல்லை என்கிட்ட பேசியே ஆகணும் அப்படிங்கும்போது, என்னடா நீங்கள் 2 பேரும் பேசுங்கடா நான் போகிறேன் அப்படின்ட்டு ஜூங் தான் போயிடுவான். இப்போ ஜங்குக் தான் அவங்ககிட்ட பேசணும் ஜிமன் நீ போகாது அப்படிங்கும்போது, இல்லை நான் போகிறேன் அப்படின்ட்டு ஜிமன் தான் போவான். இப்போ ஜிமின் போகிறத வேகமாக ஜங்குக் ஓடி வந்துட்டு ஜிமினை பிடிச்சிட்டு அவங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன் அப்படிங்கும்போது, என்ன பேசணும், அதுவா நான் தனியாக பேசணும் அப்படிமா. என்னது தனியாக பேசணுமா, ஆமாம் தனியாக பேசணும், என்னோடய ரூமுக்கு வா அப்படிங்கும்போது, ரூமுக்குலாம் நான் தான் வரமாட்டேன் வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் ஜிமுனை இப்படி கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போய் காரில் தான் உட்கார வச்சுட்டு இப்போ ஜூங் தான் மச்சான் அப்படிமா, நீ ஏன்டா இங்கே வந்த அப்படிங்கும்போது, என்னடா வீட்டுக்கு தானே வரணும் அப்படிங்கும்போது, வீட்டுக்குலாம் நீ ஒன்றும் வர வேணாம், இன்றைக்கி நீ வந்துட்டு உன் ஃப்ரெண்டு எவனையோ பார்க்க போகிறேன்னு சொன்னில போய் பாரு அப்படின்னு சொல்லுவான். நான் அப்படி சொல்லவே இல்லையே மச்சான் அப்படிங்கும்போது, சொன்னேன் ஞாபகம் இல்லையா அப்படிங்கிட்டு ஜேகே தான் அப்படி பார்ப்பான். சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூங் தான் போயிடுவான். இப்போ ஜிமினை தான் ஜங்குக்கு வந்துட்டு காலில் உட்கார வச்சுட்டு உட்காந்துருப்பான். ஜிமின் வந்துட்டு எதுவுமே பேச மாட்டான், அவனு உட்காந்துருப்பான். இப்போ ஜங்குக் தான் ஜிமினோட கிட்டக்க அப்படி வருவான். அப்போ ஜிமின் அப்படி நவுந்து போயிட்டு அவனோட சீட் பெல்ட்டு தான் இருக்கும், அதை ஜிமினுக்கு இப்படி போட்டு விட்டுட்டு சிரிப்பான். இப்போ ஜிமன் தான் அப்படியே திருப்பிட்டு லைட்டாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ 2 பேரும் தான் போவாங்க. இப்போ ஜிமன் தான்
போகணும், வீட்டுக்கு போகணும், என்னை தேடுவாங்க எல்லாம். அதெல்லாம் யாரும் தேட மாட்டாங்க, தேடுறவங்கக்கிட்ட நான் பேசிக்கிறேன் சரியா அப்படிங்கும்போது சிவன் தான் வாயை மூடிட்டு இருப்பான். இப்போ ஜேகே வீடு தான் வந்துடும். வீட்டில் வந்துட்டு யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ ஜேகே தான் சுமன் வா அப்படிங்கும்போது நான் வரல ஜங்குக், நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது நான் உங்ககிட்ட பேசணும் சுமன் அப்படிங்கும்போது என்ன ஜங்கு உங்ககிட்ட பேச போகிறேன், அதான் பேசுகிறதெல்லாம் பேசியாச்சு அப்படிங்கும்போது நான் பேசணும் ப்ளீஸ் எனக்காக வா அப்படின்னு சொல்லிட்டு சிமன் கையை பிடிச்சதா ஜங்கு கூப்பிட்டு போவான். கூப்பிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. சிமன் எங்கே யாரும் இல்லை அங்குள் ஆண்டிலாம் அப்படிங்கும்போது எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஜேகே தான் அவனோட ரூமுக்கு தான் ஜிமினை கூப்பிட்டு போவான். கூப்பிட்டு போயிட்டு ஜிமின் ரூமில் தான் போயிட்டு நிற்பா. இப்போ உக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் போயிட்டு அவரோட கோட் மாதிரி ஒன்று போட்டிருப்பான், அதை கழட்டி வச்சுட்டு இப்போ ஜிமின் உட்காந்துருக்க இடத்துல வந்துட்டு இப்போ ஜங்குக் தான் நிற்பான். நின்றுட்டு ஜிமனை பார்ப்பான். ஜிமனை வந்து இப்படி மேலே இப்படி பார்க்குற மாதிரி ஜேகேவை பார்த்துட்டு ஜிமன் அப்படிமா என்ன அப்படிங்கும்போது இப்போ ஜிமின்கோட ஆப்போசிட்டில் தான் ஜேகே கீழே உட்காந்துட்டு ஜிமன் நான் பண்ணது தப்பு தான், நான் உன்னை அவாய்ட் எவ்வளோ பண்ணணுமோ, உன்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணணுமோ எல்லாமே பண்ணிட்டேன். ஆனால் அதெல்லாம் நீ அந்த டைரியில் எழுதும் போது அது எல்லாமே சுக்குநூறாக போயிடுச்சு. உன் மேலே எனக்கு இப்போ இருக்கிறது எல்லாம் லவ் மட்டும்தான். உன்னை எவ்வளோ லவ் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குச்சு. அந்த டைரியில் நீ ஒரு லைனும் எழுதியிருக்கும் போது உன் கூட இப்படி வாழணும் நீ மட்டும்தான் என்னோட இப்படிலாம் எழுதியிருக்கும் போது இன்னறியாமல் எனக்கு கடன்லேருந்து தண்ணி வந்துருச்சு சிமன். இப்படி சிமன் இவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன் என்ன, எனக்கு இது இவ்வளோ லவ் எதுவுமே ஏன் எனக்கு தெரியாமே போயிடுச்சு அப்படின்ட்டு ஜிமினை பார்த்தா ஜங்கு கேட்பான். இப்போ ஜிமன் தான் தெரியல ஜங்கு, ஏன் என்னோட லவ் உனக்கு தெரியாமல் போணுச்சு, எனக்கு தெரியல அப்படிங்கும்போது அப்படி தெரிஞ்சிருந்தா இன்றைக்கி நான் முன்னாடி இப்படி உட்காந்துருக்க மாட்டேனோ என்னவோ. ஆனால் ஒன்று சொல்கிற ஜிமன், அன்றைக்கி நான் உன்னை பேசினது எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட் சுகா அவனோட தம்பி அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான். உன்னை நான் ஏர்போர்ட்டில் பார்த்த அடுத்த செகண்டு என் மைண்டு என் ஹார்ட் ஃபுல்லாக நீ மட்டும்தான் இருந்துச்சு மேன். அது அந்த நிமிஷமே அது போயிருச்சு. அது தப்பு அப்படிங்கிற ஒரு உணர்வு மட்டும்தான் என் மைண்டில் இருந்துச்சு. ஆனால் உன்னை திட்டிட்டு வந்ததுக்கப்புறம் என் மைண்ட் உன்னை பற்றி மட்டுமே தான் நினச்சிட்டு இருந்தேன். உன்னை பற்றி மட்டும்தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் உன்னோட அந்த டைரியை படித்ததுக்கப்புறம் அவ்வளோதான், என்னால் ஒன்றுமே பேசக்கூட முடியல சிமன். இப்படி சிமன் ஏன் சிமன் என்னை இவ்வளோ லவ் பண்ணுற, இப்படி என்ன சிமன் நான் உனக்கு பண்ணிட்டேன், உனக்கு நான் கொடுத்தது எல்லாமே ஹர்ட் மட்டும்தான். ஆனால் நீ எனக்கு பதிலுக்கு இவ்வளோ லவ் கொடுத்துருக்க, இதுக்கெலாம் நான் உனக்கு என்ன பண்ண போகிறேன் சிமன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு தான் சொல்லிகிட்டு இருப்பான். இப்போ சிமன் தான் சரி விடு ஜங்கு, எல்லாமே முடிஞ்சதாகவே இருக்கட்டும் விடு அப்படிங்கும்போது ஆமாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு தான், ஆமாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனால் ஜங்குக் சிமனை லவ் பண்ணுறது இப்போ புதுசாக ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கும்போது என்னது லவ் பண்ணுறியா அப்படிங்கும்போது ஏண்டா இவ்வளோ நாள் நான் அது சொன்னது உனக்கு புரியலையா அப்படிங்கும்போது இல்லை எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லுவான் ஜிமன். நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிமினோட அந்த கையை தான் சாக்கு பிடிச்சிட்டு அவனோட ஹார்ட் கிட்ட வச்சுட்டு சிமினா இந்த ஹார்ட் ஃபுல்லாக நீ மட்டும்தான்டா இருக்க, உன்னை இவ்வளோ பிடிச்சிருக்குடா, லவ் யூ சிமனா, லவ் யூ லாட். என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாத சிமன், உன் கூட இருக்கிற இந்த லைஃப் ஃபுல்லாக வாழணும், உன் கூட சந்தோஷமாக இருக்கணும். நீ எழுதின அந்த ஒரு லெட்டர்ஸ் நம்ம எப்படி வாழ போகிறோம், நீ எழுதின எல்லாமே நான் உண்மையாக்க போகிறேன், உன்னை மட்டுமே லவ் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது சிமனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஜங்குக்கு சொல்கிறது. இப்போ சிமன் தான் ஜங்கு கிட்ட அவன் இப்போ கீழே வந்து உட்காந்துட்டு உண்மையாவா ஜங்கு, என்னை புரிஞ்சுக்கிட்டியா, நான் உன்கிட்ட தப்பான இன்டென்ஷனில் பேசலை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டியா அப்படிங்கும்போது சிவன் நான் அப்படி சொன்னதுக்கு என்னை மன்னிச்சிரு, நான் ஏன் அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ண எனக்கு தெரியல. ஆனால் நீ அப்படி கிடையாது, ஒரு லவ் பண்ணுற இன்னொரு பையன்கிட்ட அப்படி தானே நடந்துப்பான். ஆனால் நான் உன்னை பேசினது தப்பு தானே அப்படிங்கும்போது சிமன் தான் சரி விடுச்சாக்கும், நீ ஏதோ கோபத்தில் பேசிட்ட எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது உண்மையாக நான் கோபத்தில் தான் சிமன் பேசினேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு சிமன், நீ எவ்வளோ ஹர்ட் ஆகிருப்ப, என்னால் எவ்வளோ அழுதுருப்ப, என்னை மன்னிச்சிடு அப்படிங்கும்போது சங்கு விடு சங்கு அப்படிம்பா. இல்லை அதுக்காண்டி நீ எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடு, நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படிங்கும்போது பனிஷ்மெண்ட்டா உனக்கா அப்படிம்பா. ஆமாம் நீ என்ன வேணாலும் கொடு, என்னை அடிச்சுக்க அடிச்சுக்கோ அப்படின்னு அவன் கையை வச்சு அப்படி கன்னத்தில் அடிக்க போவான். இப்போ வச்சு மட்டும் தான் சங்குக் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சங்குக், என்ன கையை விடு அப்படின்னு கையை எடுத்து விட்ருவான். இப்போ
இப்போ ஜங்குக்கு சிமினை தான் எழுந்திரிச்சிருவாங்க. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு சிமினை அந்த கட்டில் தான் அப்படி உட்கார வச்சுட்டு சிமன் கிட்டக்க வந்துட்டு, சிமன் எனக்கு சொல்லணும் உங்ககிட்ட அப்படிங்கும்போது, என்ன ஜங்குக் அப்படின்னு கேட்பான். இந்த லிப் இருக்குல்ல, இது என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது, என்னன்னு தெரியல. அதுவும் இன்றைக்கி நான் உன்னை அந்த பார்ல பார்க்கும்போது அந்த லிப் அதை மட்டும்தான் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அது எனக்கு வேணும் சிமன் அப்படிம்மா. என்ன எதுக்கு அப்படிங்கும்போது, எனக்கு வேணும், எனக்கு தரியா அப்படின்னு கேட்பான். இல்லை நான் தரமாட்டேன் அப்படிங்கும்போது, நீ தரமாட்டியா, நீ ஏன் தரணும், அது என்னோடது தானே, எனக்கு சொந்தமானது தானே அப்படிங்கும்போது, எப்போ உனக்கு சொந்தமாச்சு அப்படின்னு கேட்பா. அதுவா, அது இதோ இப்போ ஆகும் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் சிமனை லிப் டு லிப் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பான். மேல் உதடு கீழ் உதடு அப்படின்ட்டு எல்லாத்தையும் பைட் பண்ணி கிஸ் கொடுப்பான். அப்படி கொடுப்பான். சிம்மினாட்டி அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு சிம்மன் புல் பண்ணுவான். அதுக்கப்புறம் அந்த கிஸ் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிடும். ஸோ பேக் கிஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருப்பான். நம்ம 2 பேரும் ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி கிஸ் கொடுத்துட்டு இப்போ ஜங்குக் தான், சிம்மன் ஐ லவ் யூ ஸோ மச். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், இவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் உன்னோட நெக்ஸ்ட் நான் மூவ் ஆன் ஆகணும், அதுக்கு எனக்கு அக்செப்ட் கொடுப்பியா அப்படிங்கும்போது சிம்மன் நாட்டு கீழே குமிஞ்சிருப்பான். இப்போ ஜங்குக் தான் சிம்மன் ஃபேஸ் எப்படி, என்ன ஓகேவா அப்படிங்கும்போது சிம்மனுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியாது. இப்போ ஜேகே தான் பார்ப்பான். ஜேகே அவ்வளோ ஹார்ட்டாக அவ்வளோ ஒரு இதாக இருப்பான். எனக்கு தெரியலையே அப்படிங்கும்போது, சொல்லு எனக்கு ஓகேவா அப்படிங்கும்போது சிம்மன் எதுவுமே சொல்ல மாட்டான். ஆனால் லைட்டாக ஸ்மைல் பண்ணுவான். ஓகே அப்படிங்கும்போது, உண்மையாவா சிம்மன் அப்படிம்பான். ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஜிம்மின் ஓகே சொன்ன உடனே ஜங்குக் தான் அவனோட ஷர்ட்டை பட்டன் அப்படி கலட்டி ஒன்று விடும்போது இப்போ சிம்மன் தான் எழுந்திரிச்சு அடுத்தடுத்த பட்டன் அவன் கழட்டிட்டு இருப்பான். இப்போ ஜேகே தான் ஜிம்மினோட அந்த ஷர்ட் பட்டன், சிம்மன் என்னை மன்னிச்சிட சிம்மன், இங்கே நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, ஏன்னா நான் இப்படி தான் இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டனாக கழட்டிட்டு சிம்மினோட அந்த கழுத்து அப்புறம் செஸ்ட்டு எல்லாத்துலேயும் தான் பைட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவ்வளோ ஒரு ரொமான்ஸாக பண்ணிக்கிட்டு இருப்பான். சிம்மனாட்டி அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா ஜேகே செம்ம ஹாஸ்டாக நடந்துகிட்டு இருப்பான் சிம்மன்கிட்ட. இப்போ சிம்மன் தான் ஜங்கு ப்ளீஸ் கொஞ்சம் மெதுவாக அப்படிங்கும்போது, இல்லை சிம்மன், எனக்கு உன்னை பார்த்தோன்னே ஏதோ பண்ணுச்சு, இதை நான் மிஸ் பண்ண மாட்டேன் சிம்மன், லவ் யூ சிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மினோட உடம்பு ஃபுல்லாக கிஸ் கொடுத்துக்கிட்டு தான் ஜங்குக்கு இருப்பான். இவ்வளோதான் சிம்மின் மேலே ஓவராகி இப்படி சிம்மன் இவ்வளோ அழகாக இருக்கு, இந்த லிப் இருக்கே, இது அப்படியே என்னை கொல்லுதுடா சிம்மன், ஒரு பாட்டும் என்னை திரும்பி பார்க்க வைக்கிது. அந்த கண், அந்த மூக்கு, அந்த சீக், அப்புறம் அந்த ஹேர், அப்புறம் கழுத்து, என்னை விட்டா ஒரு பாட்டையும் ஒரு இதாக சொல்லுவேன். ஆனால் அப்படிங்கும்போது ஜங்குக் எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குது ஜங்குக் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கும் தான் சிம்மன், எனக்கு என்னென்னமோ பண்ணணும்னு தோணுது, நான் பண்ணுறேன் ஓகேவா, ஆனால் கொஞ்சம் என்னாட்டி முடியலை, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கும்போது, ஜங்குக்கா அப்படிமா, அதுதான் சொல்லு ஜங்குக்கா, இதை மட்டும் சொல்லிக்கிட்டே இரு ஓகேவா அப்படிங்கும்போது, ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் அப்படிங்கும்போது, சாரி சிம்மன், எனக்கு வழி தெரியல, ஏன்னா என்னால் இதை கண்ட்ரோல் பண்ணலாம் முடியாது இதுக்கு மேலே, அதுவும் ஒன்றை பக்கத்துலலாம் வச்சுக்கிட்டு, என்னை மன்னிச்சிடு, என்னோட லவ்வை இதை தவிர எனக்கு வெளிப்படுத்த வேறு வழியும் இல்லை அப்படின்ட்டு இப்போ ஜேகே தான் சிம்மனை ஒரு பார்த்தா இவ்வளோ ரசித்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவங்களோட ரொமான்ஸ் அப்படி போயிட்டுருக்கும். ஜங்குக்கோட ரொமான்ஸில் சிம்மனோட மோன் சவுண்டு பயங்கரமாக இருக்கும். ஜங்குக்கா அப்படிங்கிற ஒரு மோன் சவுண்ட் மழை வந்துக்கிட்டு இருக்கும். ஜேகே செம்ம விளையாடிட்டு இருப்பார் சிம்மன் மேலே. இப்போ அவங்களோட நைட்டு ரொம்ப ஹேட் அண்ட் ரொமான்ஸாக செம்ம இன்டிமேசியாக போயிட்டுருக்கும். இப்போ மறுநாள் காலையில் தான் இப்போ சிம்மினும் ஜங்குக்கும் தான் ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஜங்குக்கு தான் ஒரு கால் வரும். இப்போ ஜங்குக் வண்டாது அப்படின்ட்டு எடுப்பான். இப்போ ஜூங் தான், டேய் என்னடா எவ்வளோ நேரம் தான்டா ரோட்டே இருக்கிறது, வீட்டுக்கு வரவா அப்படின்னு கேட்பான். டேய் வச்சா அப்படின்பா, டேய் ஏண்டா
அவன் அண்ணனுக்கும் தயாங்கும் கல்யாணமா இல்லை உனக்கும் அவனுக்கும் கல்யாணமாடா? 2 பேரும் 2 திசையில் போயிட்டு இப்படிலாம் பண்ணுறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே அநியாயமாக இல்லை அப்படிங்கும்போது, சரி சரி விடு மச்சான் அப்படிங்கும்போது, ஏன்டா ஒரு கன்னி பையன் இருக்குன்ற கூட தெரியாமல் இப்படிலாம் அநியாயம் பண்ணுறீங்களேடா, நீ நேற்று நான் வராதுன்னு சொன்னப்பே தெரியும் மச்சான் நீ என்ன பண்ணியிருப்பேன் அப்படிங்கும்போது, டேய் எவன்டா அது காலையிலே புலம்பிக்கிட்டு போனை வைடா அப்படிங்கும்போது, என்னது ஃபோனை வைப்பா டேய் அப்படிமா, டேய் ஃபோனை வச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் ஃபோனை வச்சுருவான். இப்போ சிவன் தான் அப்படியே தான் எழுந்திரிச்சு ஜங்குக்கை பார்ப்பான். ஜங்குக் தான் சிவனை பார்த்துட்டு படுத்துட்டு இருப்பான். என்ன என்ன பார்க்குற அப்படின்னு கேட்பான். ஒன்றும் இல்லை, எனக்கு இது கனவா நிஜமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது, இப்போ ஜிமின் தான் பிடிச்சி கிள்ளி விடுவான். வலிக்குது அப்படிமா. நிஜம்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஜிமின். ஜிமினா லவ் யூ ஸோ மச் அப்படிங்கும்போது, லவ் யூ டூ அப்படிமா ஜிமின். அவ்வளோதானா அப்படின்னு கேட்பான். வேறு என்ன அப்படிங்கும்போது, இப்போ ஜங்குக் தான் ஜிமின் கிட்ட வந்து ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, என்ன 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 மன்னிச்சிட்டு இல்லடி அப்படிங்கும்போது, அதெல்லாம் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் நம்மளோட மேரேஜ் எப்போ அப்படிங்கும்போது, என்னது மேரேஜா அப்படிமா. ஆமாம், அப்புறம் இந்த மாதிரிலாம் டெய்லியும் நான் பண்ண முடியாதுல்ல, மேரேஜ் பண்ணால் தான் இதெல்லாம் அப்படிங்கும்போது, நான்லாம் ஒன்று கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ப்பா அப்படிங்கும்போது, என்னடி என்னை ஏமாத்துறியா அப்படின்ட்டு ஜாங்கோ கேட்பான். ஆமாண்டா ஏமாத்துற அப்படிங்கும்போது, ஏமாத்துவ என்ன தெரியுமா பண்ணுவேன், கூப்பிட்டு வந்து கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கும்போது, என் அண்ணனை பற்றி தெரியும்ல, எவன் உன் அண்ணன், அவன் ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்டு, அவனே என்னை தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லுவான். அப்படிங்கும்போது இப்போ ஜிமன் தான் ஸ்மைல் பண்ணுவான். இப்போ நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் இனிமேல் போக மாட்டேன் ஜங்கு, என்னோடய வேர்ல்டு இங்கே இருக்கும்போது நான் எங்கே போகிறேன் அப்படிங்கும்போது, ஐயோ உண்மையாக வாடி அப்படிமா. ஆமாண்டா அப்படின்ட்டு இப்போ ஜிமினை தான் ஜேகே ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, லவ் யூ ஸோ மச் டி என்னோட அழகி அப்படின்னு சொல்லும்போது, தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, சரி என்னை வீடு நான் போகணும், அண்ணன் என்னை தேடுவான் அப்படிங்கும்போது, அண்ணன் ஏன் தேட போகிறான், நான் தேட மாட்டான், அப்புறம் நான் நைட்டு எங்கே தேடிருப்பானே அப்படிங்கும்போது, அது உன் அண்ணனுக்கு நேற்று தான் மேரேஜ் நடந்திருக்கு தெரியும்ல உனக்கு, அப்படி இப்படி ஒன்றை தேடுவான், அதான் தயாங்க இருக்கான கூட அப்படிங்கும்போது, அதுனா உண்மை தான், இப்போ காலையில் தேடுவான், நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் தான் டக்குன்னு பெட்ஷீட் விட்டு எழுந்திரிச்சு குளிக்க தான் போயிடுவான். இப்போ ஜிமன் தான் ஜங்குக் தான் பெட்டில் படுத்துருப்பான். இப்போ கதவை நாக் பண்ணுற சவுண்டு தான் கேட்கும். இப்போ ஜங்குக் தான் வாங்க அப்படிங்கும்போது, ஜியோங் தான் உள்ள வருவான். வந்துட்டு ஜங்குக்கை, என்ன மச்சான் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு போல அப்படிங்கும்போது, ஏன்டா ஒரு ஃப்ரெண்டு மாதிரியா பேசுகிற, நீ ஃப்ரெண்டு மாதிரியாடா நைட்டு நடந்துக்கிட்ட, குடிச்சிட்டு அப்படி வந்துட்டு ஜிம்மினை கூப்பிட்டு போகிற அப்படிங்கும்போது, அதுவா மச்சான் நேற்று போதை கொஞ்சம் அதிகமாகிடுச்சுடா அப்படிங்கும்போது, அதான் தெரிஞ்சிச்சே அப்படிங்கும்போது, மச்சான் ஜிமின் என்ன லவ் பண்ணுறான்டா அப்படிங்கும்போது, ஏன்டா இதுக்கு மேலேயும் நான் லவ் பண்ணாமல் வேற இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆமாம் மச்சான், நான் ஜிமினை ரொம்ப ஹர்ட் பண்ணேன், ஆனால் நேற்று ஜிமின் கூட நான் இருந்தப்போ ஜிமன் மட்டும் தான் என்னோடய வாழ்க்கையாக ஆகிட்டான். நான் இனிமேல் ஜிமனை ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக வச்சுக்க போகிறேன்டா, ஜிமன் மட்டும் தான் என் வாழ்க்கையில் இனிமேல் அப்படிங்கும்போது, அப்போ நான் மச்சான் நீ ஒரு ஓரமாக இரு மச்சான், உனக்கு ஒரு வாழ்க்கை துணை அமைகிற வரையும் அப்படிங்கும்போது, அந்த துணை எங்கே இருக்குன்னு தெரியல மச்சான் அப்படிங்கும்போது, அது எங்கேயாவது தாய்லாண்ட்லேயோ இல்லை பேங்காக்லேயோ இருக்கும் அப்படிங்கும்போது, அப்படி சொல்கிற. ஆமாம் ஜங்குக்கு சொன்னேன், ஜூங்கு ரொம்ப ஹாப்பியாகிடும். இப்போ ஜூங் தான் அவனோட ரூமுக்கு போயிடுவான். இப்போ ஜிமன் தான் குளிச்சுட்டு வருவான். வந்துட்டு ஜங்குக்கு கிட்ட தான், ஜங்குக் எனக்கு இப்போ ட்ரெஸ் இல்லையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பான். உனக்கு ட்ரெஸ் இல்லையா, அதுவும் அந்த கபோர்டு தர ஃபுல்லாக இருக்கிறது என்னோடய ட்ரெஸ் தான், எடுத்து என்ன வேணாலும் போட்டுக்கோ அப்படிங்கும்போது, உன் ட்ரெஸ் எனக்கு எப்படி பார்த்தோம் அப்படின்னு கேட்பான். வேறு என்ன பண்ணுறது அப்படிமா. ஜங்குக் நான் எவ்வளோ நேரம் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது எனக்கு ஒரு ஷையாக இருக்குது அப்படிங்கும்போது, எனக்கு ஹாப்பியாக இருக்குது பார்க்கும்போது அப்படிங்கும்போது, பொறுக்கி எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுறா, ட்ரெஸ்ஸெல்லாம் வேணாண்டி, நம்ம அடுத்த போகலாமா அப்படிங்கும்போது, ஜங்குக் அண்ணன் தேடுவான், ட்ரெஸ் எடுத்து கொடு அப்படின்னு இருக்கும்போது, இப்போ ஜேகே தான் போயிட்டு ஒரு பிளாக் கலர் ஷர்ட்டு அப்புறம் வந்துட்டு ஜீன்ஸ் தான் எடுத்து கொடுப்பான். இப்போ போய் ஜிமன் தான் போட்டு வந்துட்டு, இந்த பிளாக் கலர் ஷர்ட்டில் ஜிமன் அவ்வளோ அழகாக இருப்பான். ஜேகேக்கு ஜிமனை பார்க்கும்போது, ஜிமனா சொல்லவா அப்படிமா. என்னது, சத்தியமாக சொல்கிறேன், நான் இந்த மாதிரி ஒரு அழகை பார்த்ததே இல்லை, இவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, டீயே நான் மட்டுமே உன்னை வச்சுக்கணும்டி, இந்த உலகத்தில் யாரும் உன்னை பார்க்கவே கூடாது, எவனாவது இப்படி பார்த்தான்னு வச்சுக்கோயேன் அவ்வளோதான், அவன் கண்ணை போய் நோண்டி விட்டுருவேன் அப்படிங்க. நீ எப்பயும் எனக்கு மட்டும்தான், இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது, அதை உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் இதுக்கப்புறம்
உன்னை என்னை தவிர யாரும் பார்க்கவே கூடாது, இப்படி பார்த்தான்னா அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு இப்போ சொல்லிட்டு இருக்கும்போது ஜங்குக் நீ என்ன இவ்வளோ பொசசிவா? ஆமாம், நான் அவ்வளோ பொசசிவ் தான். எனக்கு மட்டும்தான் நீ, உன்னை யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ ஜிமின் தான் சரி யாருக்கும் கொடுக்கலாம் வேணாம், உனக்கு மட்டும்தான் நான் அப்படிங்கும்போது ஆமாம் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் ஜிமின் அப்புறம் ஜூங் எல்லாம் தான் கிளம்பி இங்கே சுகா வீட்டுக்கு தான் போவாங்க. இப்போ உள்ளக்கு போகும்போது சுகா தான் ஒரு சோஃபாவில் உட்காந்துருப்பான். இப்போ ஜிமின் ஜூங் அப்புறம் ஜங்குக் எல்லாம் வரதே பார்த்துட்டு ஜிமின் எங்கே போயிருந்த நைட் ஃபுல்லாக ஆளை காணும், நீ இல்லைன்ட்டு லீவ் வந்து என்கிட்ட கேட்குறான் அப்படிங்கும்போது அதுவா அப்படின்ட்டு ஜிமின் தான் ஜங்குக்கை பார்ப்பான். இப்போ ஜங்குக் தான் அதுவா சுகா, அது வந்துட்டு நேற்று ஜூங் வந்துட்டு ஏதோ ஒர்க் இருக்குன்னு போயிட்டான். ஸோ எனக்கு வந்துட்டு தூங்க ரொம்ப பயமாக இருந்துச்சா, அதான் ஜிம்மில் கம்பெனி கூப்பிட்டுக்கிட்டேன் அப்படின்ட்டு சொல்லுவான் சிரிச்சுக்கிட்டே. இப்போ ஜூங் தான் தப்பாவி எனக்கு ஒர்க் இருந்துச்சு, அடவடியே துரத்தி விட்டுட்டு பச்சை போய் சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது இப்போ சுகாதாஸ் ஜூங்கா பார்ப்போம். ஆமாம் ஆமாம் மச்சான், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, உன் தம்பியை துணைக்கி கூப்பிட்டு போய் தூங்க வச்சுட்டு இருந்தாரு அப்படிங்கும்போது இப்போ சுகாவுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ சுகா தான் தெரியுது அப்படின்ட்டு இப்போ தயாங் தான் வந்துட்டு எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்ருப்பான். அப்புறம் இப்படி போனிச்சு மச்சான் நேற்றுட்டே அப்படின்னு கேட்பான். இப்போ என்னது என்ன கேட்டேன்? இல்லை ஒன்றும் இல்லை மச்சான் அப்படின்ட்டு ஜூங் சொல்லும்போது ஜங்குக் தான் அறிவு கெட்டவனே என்ன கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை சும்மா பழக்க தோசத்தில் கேட்டுட்டா சரி வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஜிமின் தான் போயிட்டு அங்கே பார்க்கும்போது லீ தான் கிளம்பிட்டுருப்பான். இப்போ ஜிமின் தான் லீ அப்படிமா ஜிமின் எங்கே போனேன் நைட்லாம்? நான் வந்துட்டு ஹைஜனை பார்த்துட்டு வரும்போது நான் தேடினேன், நீ இல்லை, ஃபோன் அடித்தேன், ஃபோனை எடுக்கலை. சரி எனக்கு உடம்பு வேறு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சா, நான் போய் படுத்து தூங்கிட்டேன், நீ எங்கே போயிருந்த அப்படிங்கும்போது இப்போ ஜிமின் தான் லீ கிட்டே வந்துட்டு லீ அப்படின்னு சொல்லுவான். என்ன ஃபேஸ் தான் ஒரே ரெட்டாக இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பான். அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு லீயை தான் ஹக் பண்ணுவான். ஜிமின் உண்மையாவா அப்படிங்கும்போது ஆமாம் ஜங்குக் வந்துட்டு என்ன லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் உனக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் லீ அப்படிங்கும்போது எனக்கு எதுக்குடா அப்படிங்கும்போது ஒன்னால தான் நான் இன்றைக்கி ஜங்குக் கூட சேர்கிறதுக்கு காரணம் நீ தான் அந்த டைரியை ஜங்குக் கிட்ட கொடுத்தேன்னு என்கிட்ட ஜங்குக் நேற்று சொன்னான். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு, ரொம்ப தேங்க்ஸ் லீ அப்படிங்கும்போது எனக்கு எதுக்கு ஜிமின் தேங்க்ஸ்லாம், உன்னோட லவ் எவ்வளோன்னு நான் ஜங்குக்கிட்ட ஜஸ்ட்டு காமிச்சேன் அவ்வளோதான், அதை புரிய வைக்கணும்னு நினச்சேன், அவரும் அதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கும்போது இப்போ ஜிமின் தான் லீ ஹக் பண்ணிவிட்டு எனக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது லீ அப்படிங்கும்போது அதெல்லாம் நீ எனக்கு ஒன்றும் தேங்க்ஸ்லாம் சொல்ல வேணாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லீ தான் நான் வந்துட்டு ஃப்ளைட் புக் பண்ணிட்டேன் ஜிமின், ஈவினிங் கிளம்பிடுவேன், திங்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு என்னோடய வேலையெல்லாம் பார்க்குறேன் ஜிமின் அப்படின்னு சொல்லும்போது சரி லீ எல்லாத்தையும் எடுத்து வை, மறக்காமல் எடுத்து வச்சுட்டு, அப்புறம் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், இந்த 2 மாதம் அப்படி போணுச்சுனே தெரியல, இப்போ ஜாலியாக இருந்தோம்ல அப்படிங்கும்போது அம்மா ஜிமின் நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், அப்புறம் நான் உன்னோட மேரேஜுக்கு வரேன் அப்படிங்கும்போது மேரேஜா ஆமாம் ஜங்குக்கை மேரேஜ் பண்ணிக்க தானே வச்சுப்பேன் தான் கீழே அப்படி ஆகி குமிவான். சரி ரொம்ப வெட்கப்படாத, ஓகே நான் வருவேன், நான் திரும்பி கண்டிப்பாக, அப்புறம் என்னோட ஜிலேபி எங்கே தானே இருக்குது, அதை வந்து நான் வேறு கல்யாணம் பண்ணிக்கணும்ல அப்படிங்கும்போது அப்படியா சொல்லவே இல்லை லீ அப்படிங்கும்போது ஆமாம் போய் ஃபஸ்ட்டு அம்மா அப்பாட்டு பெர்மிஷன் கேட்டுட்டு அப்புறம் நான் வந்து என்னோடய ஹைஜனை கல்யாணம் பண்ணிக்கணும் ஜிமின் அப்படிங்கும்போது சூப்பர் நீங்கள் 2 பேரும் செம்ம கப்புள்ஸ்ரா அப்படிங்கும்போது உண்மையாவா ஜிமின் அப்படின்னு கேட்பான் லீ. ஆமாம் இப்படி ஜிமின் சொல்லுவான். இப்போ லீ தான் அவனோட திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்ருப்பான். இப்போ ஜிமின் தான் வெளியே வருவான். அப்போ சேக்கி தான் சோஃபாவில் உட்காந்துருப்பான். இப்போ ஜேகே தான் ஜிமின் இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவான். சும்மா அது ஜேகே அப்படிங்கும்போது வா ஜிமின் அப்படின்ட்டு ஜிமினை எழுதி சோஃபா பக்கத்தில் தான் உட்கார வச்சு சோஃபா பக்கத்தில் ஜேகேவும் ஜிமின் ஒன்றா உட்காந்துருப்பாங்க. இப்போ சுகா தான் வருவான். வந்துட்டு பார்க்க வேறு ஒன்றா உட்காந்துருக்கேன். இது எப்போ அப்படின்னு கேட்பான். அதுவா மச்சான், என்ன சொன்னேன் மச்சானா? ஆமாம் இல்லை எப்பயும் சுகா அப்படின்னு தானே கூப்பிடுவேன், இல்லை இனிமேல் நீ எனக்கு மச்சான் தான் அப்படிங்கும்போது இப்போ ஜூங் தான் உனக்கு தெரியாதா, அவன் தான் ஜிமினை உஷார் பண்ணிட்டானே அப்படிங்கும்போது நான் அவனோட அண்ணன்டா, அண்ணன் தான் வேணா அந்த எனக்கு எதாடா, அவன் 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, அதை தான் சொல்ல வந்தேன், இனிமேல் நம்ம நான் ஒரே குடும்பம் தானே வச்சான் அப்படிங்கும்போது நாங்களாம் குடும்பம் நீ இல்லையே ஜூங் ஜங்குக், அப்போ நான் அவன் குடும்பம் இல்லையா ஜங்குக் அப்படிங்கும்போது உன்னையா சொன்னான் மச்சான் என் குடும்பம்னு அப்படின்னு சொல்லும்போது ஏன்டா அப்படி பேசுகிற, ஃபிகர் வந்தோடனே ஃப்ரெண்டை கழட்டி விட்டியா அப்படின்னு கேட்பான். சும்மா சொன்னேன்டா நீ இல்லாமையா அப்படின்ட்டு ஜூங்க தான் வந்து ஜங்கு ஹக் பண்ணிக்குவான். அப்படி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் சிரித்து பேசிட்டு தான் இருப்பாங்க. இப்போ டைம் அப்படியே ஸ்கிப் ஆகி நான் ஈவினிங் வந்துடும். இப்போ லீ தான் கிளம்புவான்.
இப்போ லீ கிளம்புறதுக்கு எல்லாம் ஏர்போர்ட் தான் வந்திருப்பாங்க. அப்போ எல்லோரும் வந்து லீக்கு சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு நிற்பாங்க. அப்போ ஹைஜன் தான் வருவான். வந்துட்டு வரதா ஜூங் பார்த்துட்டு இது யார்ரா அப்படின்னு கேட்பான். அதுவா லீயோட ஆள். அடே இதயப்படம் நடத்துனீங்க, நானும் தான் இங்கே இருக்கேன் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான், உனக்கு தெரியும் நீ மறந்துட்ட அப்படின்னு லீ சொல்லுவான். ஆமாம் மறந்துட்டேன், அன்றைக்கே சொன்னில்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ ஹைஜனும் லீயும் தான் போய் தனியான்ட்டு, ஹைஜன் நான் கிளம்பவா, சேஃபாகிரி, ஏதாவதுனா எனக்கு கால் பண்ணு, நான் சீக்கிரமாக வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் சரியா அப்படிங்கும்போது, பத்திரமா சேஃபாக போ, எனக்கு கால் பண்ணு, அப்புறம் வந்துட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் லீ அப்படிங்கும்போது, அச்சோ என் செல்லக்குட்டி என்னை மிஸ் பண்ணுறானே, நான் என்ன பண்ணுறது, சரி நான் போகல, நான் எல்லாத்தையும் இங்கேயே வச்சுட்டு நான் ஜிம்மின் கூட உன் கூட இருந்துடுறேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ கிளம்பு, போயிட்டு சீக்கிரமாக வந்துடு அப்படின்னு சொல்லும்போது, நான் கண்டிப்பாக சீக்கிரமாக என்னோடய ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் ஓகேவா அப்படிங்கும்போது, ஓகே சரி நான் போகிறேன், ஒரு பிஸி கூட கிடையாதா அப்படின்னு லீ கேட்பான். இப்போ ஹைஜன் தான், இது ஏர்போர்ட் இது தெரியும்ல அப்படிங்கும்போது, ஏர்போர்ட் தானே, நான் என்ன லிப் டு லிப் கிஸ்ஸாக கேட்டேன், சீக்கில் கொடு அப்படிங்கும்போது ஹைஜன் தான், நான் மாட்டேன் அப்படிங்கும்போது, என் மேலே உனக்கு பாசமே இல்லை, நான் போகிறேன் அப்படி போமா அப்படி நான் வந்து போகும்போது இப்போ ஹைஜன் தான் லீ அப்படி பிடிச்சி அவனோட சீக்கில் ஏதாவது கிஸ் கொடுப்பான். அச்சோ நீ கிஸ்கா நீ இங்கே இருந்துடலாம் போலியே அப்படின்ட்டு ஹைஜன் தான் சொல்லிவிட்டு இப்போ தான் எல்லாம் வந்துடுவாங்க. வந்துட்டு லீ தான் எல்லாத்தையும் போயிட்டு வரேன் அப்படின்னு சுகாட்டையும் தான் என்கிட்டையும் நான் போயிட்டு வரேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சுகா, நான் வந்துட்டு எனக்கு ஜிமின் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு, நான் அவன் வந்துட்டு வரும்போது ஏதோ மாதிரி நினச்சிட்டு தான் வந்தேன், ஆனால் இங்கே வந்துட்டு நீங்கள் அப்புறம் தயாங் ஜூங் ஜங்குக் எல்லாமே என்னை ரொம்ப கேரையும் பார்த்துட்டீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, உங்களெல்லாம் மிஸ் பண்ண போது எனக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது அப்படிங்கும்போது சுகா, அதெல்லாம் ஃபீல் பண்ணாத லீ, நீ எப்போ வேணாலும் ஜிம்மினை பார்க்க நீங்கள் வரலாம், நாங்கள் உனக்காடி இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், நீ வந்துட்டு இங்கே ஹைஜனை கல்யாணம் பண்ணிக்க வரதானே அப்படிங்கும்போது, கண்டிப்பாக அப்புறம் வராமல் இருப்பேனா சுகாண்ணா அப்படிங்கும்போது, அப்புறம் என்ன சீக்கிரமாக படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்துடு ஓகேவா அப்படிங்கும்போது, நான் கண்டிப்பாக திரும்பி உங்களெல்லாம் வந்து பார்ப்பேன், என்னோடய ஹைஜனையும் கல்யாணம் பண்ணிட்டு போவேன் அப்படிங்கும்போது, சூப்பர் இப்போ ஜூங்கிட்ட தான் வந்து லீ சொல்லுவான். ஜூங்கண்ணா நான் கிளம்பவா அப்படிங்கும்போது, போயிட்டு வாடா செல்லும் போயிட்டு வா அப்படின்னு ஜூங் சொல்லுவான். இப்போ ஜங்குக்கிட்ட தான் வந்துட்டு லீ தான், ஜங்குக் நான் கிளம்புறேன், அப்புறம் ஜிம்மினை பார்த்துக்கோங்க அப்படிங்கும்போது ஜங்குக் தான் வந்து லீ ஹக் பண்ணிவிட்டு, நான் ஜிம்மினை இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்ட காரணம் நீ தான் வந்துட்டு எனக்கு அந்த டைரியை கொடுத்த, நீ இல்லைனா ஜிம்மின் என் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கான், அவன் என் மேலே எவ்வளோ இருக்கானது அப்படியே தெரியாமே போயிருந்துருக்கோம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் லீ அப்படின்னு சொல்லும்போது, ஜங்குக் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னோடய ஜிம்மின் எப்போயுமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும், என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன் கஷ்டப்படுறதை நான் என்றைக்குமே பார்க்க மாட்டேன், அவன் ஹாப்பியாக இருக்கணும், அவன் உங்கள் கூட இருந்தால் மட்டும்தான் ஹாப்பியாக இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக், அதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமாக உன்னோட ஃப்ரெண்டை பார்த்துக்கிறேன் ஓகேவா அப்படிங்கும்போது, தேங்க்ஸ் ஜங்குக் நான் ஹக் பண்ணிவிட்டு இப்போ சிமன் கிட்ட தான், சிமன் நான் கிளம்பவா அப்படிமா, லீ எனக்கு கஷ்டமாக இருக்குடா, நீ என்னை விட்டு போகிறது அப்படிங்கும்போது, நான் எங்கே போகிறேன், வந்துடுவேன், இன்னும் 1 இயர்க்குள்ளே வந்துடுவேன் சரியா, நீ வந்துட்டு ஜங்குக் கூட ஹாப்பியாக இருக்கணும், சீக்கிரமாக உன்னோட மேரேஜ் ஜங்குக் கூட ஆகணும் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஆகும், அப்புறம் கரெக்டாக சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது, நான் அதெல்லாம் சாப்பிட்றேன், நீனும் நல்லா சாப்பிட்டுட்டு சண்டைலாம் போடாமல் ஹாப்பியாக இருக்கணும் ஓகேவா அப்படின்ட்டு ஹக் பண்ணிக்குவான். ஜிமின் தான் அழுகாத ஜிமின், அப்புறம் நான் எப்படி போகிறது சொல்லு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ அழுகாத அப்படிங்கும்போது, சரி நான் அழுகலை அப்படின்ட்டு 2 பேரும் தான் கண்ணை தொடச்சிட்டு இப்போ லீ தான் கிளம்பிடுவான். எல்லோரும் பாய் சொல்லுவாங்க. ஹைஜன் தான் பாய் அப்படின்னு சொல்லும்போது, போயிட்டு வரேன் சேஃபாகிரி அப்படின்னு சொல்லி லைட்டாக லீ ட்ரை பண்ணிவிட்டு போயிடுவான். இப்போ எல்லோரும் பாய் சொல்லிவிட்டு எல்லோரும் கிளம்பிடுவாங்க. இப்போ சுகாவும் தயாங்கும் தான். அப்புறம் ஜிமன் உனக்கும் ஜங்குக்கும் எப்போ மேரேஜ் பண்ணலாம் அப்படிங்கும்போது, அண்ணா நான் வந்துட்டு நல்ல ஒர்க்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது, அப்படியா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது ஜங்குக் தான், என்னது ஒர்க்லாம் போயிட்டு அப்புறமாவா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது சுகா, அவன் சும்மா சொல்கிறான், நீ என்ன செய்கிற, நெக்ஸ்ட் மாதமே எங்களை கல்யாணம் பண்ணி வச்சிரு அப்படிங்கும்போது, என்ன ரொம்ப அவசரம் தாங்க முடியும் அப்படின்னு ஜூங் சொல்லுவான். இப்போ தயாக் தான், என்ன ஜிமேன் உனக்கு ஓகே தானே அப்படிங்கும்போது, எனக்கு இப்போ மேரேஜ் வேணாம், ஒரு 1 இயர் போகட்டும் அப்படிங்கும்போது, பாவி என்னோட ஆசையிலலாம் மண்ணாளி புதைச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் சேடாக ஃபேஸை வச்சுப்பான். அப்பாடா அப்போ 1 இயர் ஏன் கூட தான் ஜங்குக் இருப்பா அப்படின்னு ஜூங்குக்கு சந்தோஷம் வரும். ஏண்டா நானே இங்கே நூடுல்ஸ் ஆகிட்டு உட்காந்துருக்கேன், நான் உன் கூட இருக்கணுமா, ஐயோ அப்படிங்கும்போது, மச்சான் என் கூட தான் மச்சா இருக்கணும், எனக்கு ஃபிகர் வர வரையும் நீ என் கூட தான் மச்சா இருக்கணும் அப்படிங்கும்போது ஜங்குக் தான், உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை அப்படின்னு பாடுவான். இப்போ
ஜூக்தா சரி சரி வா புலம்பாத அப்படின்ட்டு இப்போ எல்லோரும் தான் போயிடுவாங்க. இப்போ தயாங்கும் சுகாவும் பைக்கில் தான் வந்திருப்பாங்க. அவங்களும் ஒரு வண்டியில் கிளம்பிடுவாங்க. இப்போ ஜூங் தான் டேய் நான் அப்படியே பைக்கில் போகிறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீனும் ஜிமனும் ஜிமன் பைக்கில் நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஜூங் தான் கிளம்பிடுவான். இப்போ ஜாங்குக் தான் பைக்கில் முன்னாடி உட்காருவான், ஜிமன் பின்னாடி உட்காந்துக்குவான். உட்காந்துட்டு கொஞ்சம் தள்ளி உட்காருவான். என்னது இது இவ்வளோ கேப்பு அப்படின்னு கேட்பான். அதுவா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது ஓ சார் தள்ளி வந்து உட்காந்தா என்ன அப்படின்ட்டு பிடிச்சி கையை பிடிச்சி இப்படி இழுத்து ஜிமினோட 2 ஹேண்டையும் ஜங்குக்கோட இந்த இடுப்பு இப்படி ஹோல்ட் பண்ணிக்குவான். இப்போ கிளம்பலாமா அப்படிங்கும்போது கிளம்பலாம் அப்படின்ட்டு இப்போ 2 பேரும் தான் போவாங்க. ஜிமின் டைட்டாக ஜங்குக்கு ஹக் பண்ணிக்குவான். இப்போ ஜங்குக் தான் என்னோடய லைஃப்பில் ஒரு பெரிய ஹாப்பினஸ் அது இது மட்டும் தான் ஜிமன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த டேஸ்லாம் வந்துட்டு நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேனோ முன்னாடியே அப்படின்னு எனக்கு தோணுது. ஐ எம் ஹாப்பியஸ்ட் மேன் இந்த வேர்ல்ட் அப்படின்ட்டு கத்திக்கிட்டே தான் போவான். டேய் எல்லாம் பார்க்குறாங்கடா என்னடா கத்துற அப்படிமா. எவன் பார்த்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் ஜிமினும் அவ்வளோ ஹாப்பியாக தான் அந்த பைக்கில் போயிட்டுருப்பாங்கடா. ஓகேடா இதோட ஸ்டோரி முடிஞ்சுடா. ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் மொக்கையாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டோரியில் நான் கண்டிப்பாக என்னோடய பெஸ்ட்டு கொடுப்பேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஜேகே பர்த்டேக்கு தான் நான் சொல்லியிருந்த மாதிரி ஜேகேயோட பர்த்டேயோட ஒரு 1 ஷாட் இருக்குது. கண்டிப்பாக அந்த 1 ஷாட்டை நான் உங்களை வந்து பார்க்குறேன்டா.